என் நெஞ்சில் குடியிருக்கும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் இல்ல. இன்னைக்கு என்னன்னா நிறைய பேசணும் நினைச்சேன். கேமரா வாட்டலாம் கைஸ். என்னன்னா மண்டை காஞ்சி வந்து நின்றுட்டு இருக்கேன். காலையில வந்து ஒரு மண்டை வலி. அதனால நான் இங்க வந்து சென்னைக்கு வந்து நான் பாக்குறேன் நிறைய பேர் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இருக்கோம் இங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படியே பார்க்கும்போது சில பேர் நீங்க நிறைய பேர் பிடிச்ச வேலையை பார்க்கறது இல்லை. ஏன்னா கிடைச்ச வேலை படிக்கிறது ஒன்றா இருக்கு, வேலைக்கு போகிறது ஒன்றா இருக்கு. நானும் படிச்சது ஒண்ணு, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணு. நமக்கு பிடிச்ச வேலையை ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமாச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிச்ச வேலை வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து அந்த கேமரா முன்னாடி பேசும்போது கொஞ்சம் வந்து நம்ம பேசுறத யாராச்சும் பார்ப்பாங்களா இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கொஞ்சம் போக போக தெரிஞ்சுது யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேராச்சும் பாக்குறாங்க அப்படிங்கும்போது சில கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வருது. ஏதோ பெரிய கமெண்ட்ஸ்லாம் இல்லை, 1-2 கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸ் வரும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் வருது. இதுலேயே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் அந்த கேமராவை பார்த்து எப்படி பேசுறது, கரெக்டாக பேசுறதுனா இல்லையானு இப்போ கூட அந்த ஒரு டவுட் இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு கூச்சம் போயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ரூம்ல தனியாக தான் இருக்கேன். யாராச்சும் வந்து திடீர்னு உள்ள வந்துட்டாங்கன்னா நான் அப்படியே ஸ்டன் ஆகி நிறுத்துவேன். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் அந்த கேமராவை பற்றி பேசுறது ஜாலியாக இப்படி ஆக்ஷன்லாம் கொடுக்கறது இதெல்லாம் பழகியாச்சு. ஏன்னு சொல்றேன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஆனா அது யாராச்சும் நம்ம கூட இருந்தாங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். நானும் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுட்டேன். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு யார்ட்டையும் சொல்லாம அந்த மாதிரிலாம் சொன்னா கொஞ்சம் தோணுது நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம தான் மாறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரூம்குள்ள இருந்தால் இந்த மாதிரி தான் வீடியோ வருந்தேன். இப்போ வந்து நான் கேமரா எதுவுமே ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஒரு 10 நிமிஷம் எதையோ ஒன்று வளர போகிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி பாருங்க. நானே இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடணும், ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போடணும் அப்படிங்கிறது தான். நமக்கு வேற மோட்டிவேஷன் யாருமே இல்லை, நமக்கு மோட்டிவேஷன் நம்மளே தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி, அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்களும் கைஸ். இந்த வீடியோல என்னன்னா பார்த்தீங்களா வளர ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்ச வேலையை லைஃப்ல பண்ணிக்கிட்டே அப்படி ஜாலியாக இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் இந்த பசங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரீம் இருக்கும்னு பார்த்தா பெருசாலாம் இருக்காது. ஒன்று ஃபேமிலியை பார்த்துக்கணும், அப்புறம் அந்த வீட்டில் வாங்கி வச்சிருக்கிற கடன்லாம் இல்லாம பண்ணணும், ஃப்ரீடமா டிராவல் பண்ணணும். இதுதான் அதுக்காட்டி தான் நான் வந்து இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, எல்லாத்துக்குமே ரொம்ப பெருசு தான். ஆனால் அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க ஒரு ட்ரீம் எந்த மாதிரி போனா எந்த மாதிரி சக்ஸஸ் ஆகுதுன்னு. எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கு, ஒரு கோல் இருக்கு. நானும் அந்த மாதிரி தான் என்னோட ட்ரீமை நோக்கி போயிட்டு இருக்கேன். திடீர்னு நான் வந்து நினைப்பேன், இப்போ வந்து நான் இங்கே ரூம்ல இருக்கிறனால வந்து என்னால் வீடியோ போட முடியுது. அதே வெளியே போயிட்டேன்னா என் வீடியோலயே பார்த்துருப்பீங்க, வெளியே போயிருந்தேன்னா அதிகமாக பேசிட்டு மாட்டேன், சும்மா வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரியே சுற்றிட்டு இருந்திருப்பேன். டெய்லி லைஃப்ல வந்து பிடிச்ச விஷயத்த ஒரு 30 நிமிஷமாச்சு பண்ணணும்னு எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். இதுக்கு முன்னாடி ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இனிமேல் யோசிக்க கூடாது, வேலை ஒரு பக்கம் இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரு பக்கம், அது பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்குள்ள நிறைய வேல்யூ இருக்கு. உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சாலும் சில பேர் தயங்குறீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நம்ம பெருசா தப்பா எதுவும் பேச போறது இல்ல, ஜாலியா பேசுவோம். நான் நிறைய இடத்துல இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் போயிருக்கேன். நிறைய சேர்ல இருப்பாங்களா பெரிய பெரியவங்களாம், அவங்கலாம் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நீ சேனல்ஸ்லாம் வச்சிருக்க, என் லைஃப்ல வந்து நான் 23 வயசு இந்த மாதிரிலாம் இருந்தா நான் வேலைக்கே போனேன் அப்படின்னு. நான் அதுவும் பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கிறவங்க வெளியே வந்து தங்கி இது பண்றவங்களால வீடியோ கூட போட முடியாது, அவங்களால அந்த யூடியூப்ல வீடியோ போடணும், அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். சில பேரால பேச கூச்சமா இருக்கும். எனக்கு வந்து அது இப்போதைக்கு இல்லை, எல்லாம் இதாயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இதா இருக்கேன் கேமரா முன்னாடி. நான் உங்க கூட தான் பேசுறேன். ஏன்னா யார் பார்த்துட்டு இருக்க போறா, என் ஃப்ரெண்டு எல்லாம் சிஸ்டர் பிரதர் யாராச்சும் அந்த மாதிரி தான், வீட்டுல யாராச்சும் அம்மா அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட பேசும்போது எதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டுங்கிற மாதிரி மண்டைக்குள்ள வந்து ஒண்ணு பூந்துருச்சு. அதனால வந்து
இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து இந்த வாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் தயங்கி வராத மாதிரி இருக்கும். நான் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வளரிக்கிட்டே இருந்தேன். இதுதான் நம்ம சேனலில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் வந்துச்சுன்னா பெருசாக இது பண்ணலாம். நான் வந்து சும்மா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளோதான். நான் வந்து ஏதாச்சும் இப்போ வளர்கிட்டே இருப்பேன். எங்கேயாச்சும் போனால் நம்ம பாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுறேன். அவன்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த 30 நிமிஷமாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் நீ சொல்லாம இருந்தேன். கைஸ், என்கிட்ட ஏதாச்சும் விஷயம் நீங்கள் சொல்லுங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஸ்மைல் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.